வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் மாதாந்திர ராசி பலனை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கும்பராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய ராசி நாதன் சனி பகவான். சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். உங்களுடைய சுக பாக்கியாதிபதியான அந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிற மாதம் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யம் கொடுக்குற மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையும். ஜென்ம சனியில் நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கிறீங்க. இந்த ஜென்ம சனி உங்களை படாத பாடுபடுத்தி உங்களை சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்ந்தி நீங்கள் அதில் விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையாக இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஒரு 2 வருஷம் பொதுவாக குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 1.5 வருஷமாக உங்களுக்கு ஒரு நிம்மதியை கெடுக்கக்கூடிய இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கும். எதுலேயுமே தங்கு தடை, சொல்ல முடியாத துயரம், மனைவினால் ஒரு சங்கடம், தொழில் மூலியமாக அவங்க உங்களுக்கு ஒரு ரன்னிங் பண்ண முடியாத ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு தங்கு தடை. 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறனால அந்த சந்திரன் 6ஆம் அதிபதியாகி உங்கள் ராசியிலேயே அவர் இருக்கிறனால அந்த சந்திர பகவான் மேலே அந்த சனி பகவான் போகும்போது மனசு ஒரு சஞ்சலைப்பாகவே இருக்கும். எதுலேயுமே ஒரு குற்றம், ஒரு உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு நோய் நொடி, அது தீர முடியாத ஒரு கஷ்டத்தில் நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. தாயாருக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருச்சு. அதிலிருந்து விடுபட்டு இப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசி உங்களுடைய ராசி தான். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக ரிலீஃப் ஆகி நிம்மதியாக இருப்பீங்க. என்ன தான் நம்ம ராசி பலன் சொன்னாலும் இது உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய மனோகாரகனான அந்த சந்திரன் மேலே இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு எதுலேயுமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அவர் மீன மனக்குள்ளே சனி பயிற்சிக்கு அப்புறம் போகும்போது தான் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக அமையும். அதே ஒரு ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கோச்சார ரீதியாக இந்த சுக்கிரன் உங்கள் ராசியில் உள்ளே இருக்க போகிறார். இந்த மாதம் உள்ளே இருக்க போகிறார். ஒரு மிகுந்த ஒளி கிரகம் உங்கள் ராசியில் இருக்கும்போது அந்த இருளினால் ஏற்பட்ட தோஷம் உங்களுக்கு விலகும். எதுலேயுமே சுகஸ்தானாதிபதி, சுக பாக்கியாதிபதியாக இருக்கனால உங்களுக்கு அற்புதமான ஒரு நற்பலன் இயலக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையும். அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல வலுவிலகிறனால எதனால ஒரு முயற்சியில் நீங்கள் அதை ஒரு தடங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதமாக அமையும். உங்களுடைய பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி அந்த புத பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். தொழில் பாவகத்தில் அவர் சஞ்சரிக்கும் போது அற்புதமான ஒரு பலாபலன் ஏற்படும். ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் தனுசு மனுக்குள்ளே 5ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் தனுசு மனுக்குள்ளே போகிறபோது உங்களுக்கு அதுவும் அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்தும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் அந்த பூர்வ புண்ணியாதிபதி அந்த புத பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். புதுசாக இடம் வாங்கணும்னாலும் அதை வாங்கக்கூடிய பாக்கியமாக இருக்கும். ஒரு மனசில் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஒரு நண்பர்களால் ஒரு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு ரிலீஃப் ஆவீங்க. நீங்கள் ஒரு இருளான ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் அமைய போகுது. எதுலேயுமே அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்தி உங்களுக்கு எதுலேயுமே ஒரு நிறைந்த ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் காணப்படுவீங்க. உங்களுடைய குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக அமையும். அதிலிருந்து எல்லாமே தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம். இதிலிருந்தே நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு ரிலீஃப் ஆகி நல்ல விதமான உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் நீங்கள் அடைவீங்க என்று உங்களை குமரன் ஜோதிடம் வாழ்த்தி வணங்குகிறது. வாழ்க வளமுடன்.